தெரியலையே. என்ன எத்தா கேட்டாலும் தெரியலன்றீங்க, பார்க்கலன்றீங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பார்த்தா சிக்கன் சைட் டிஷ்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. மணி வேற 10 ஆயிடுச்சு, கடை வேற மூடிருப்பாங்க. என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க திட்டம் என்னன்றது தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. என் பேபிஸ்லாம் ஒழிச்சு வச்சு நான் கலாயிலான்னு பாக்குறீங்களா? அலாம் வேலையே அது. கொடுங்க. என்ன கொடுங்க? சும்மா ஓவரா நடிக்காதீங்க. நீங்க அவுட் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போங்க போங்க, போய் எத்தாங்க போங்க. இல்லைங்க, நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்க்கல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, நான் பார்க்கல. எப்படிங்க வீட்டுக்குள்ள அதை என் ரூமுக்குள்ள வச்சிருந்த பேபி எப்படிங்க வெளியே போவோம்? நாங்க நீங்க மொத்தம் போன் எடுக்க மாட்டான். கரெக்டி மச்சி, ஒன்றும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு குவார்டர் வேணும். ஒன்று இருக்குதுல்ல? பொய் சொல்லாதே, எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குதுன்னு. ஒரே ஒரு குவார்டரா ப்ளீஸ்ரா? மச்சான், நான் சரகடி இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் எனக்கு, புரிஞ்சுக்கோ. இல்லையா? அடுத்த வாட்டி ஓசி குடிக்கிறதுக்கு என்கிட்ட வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன மனுஷன் அவரு, இதுக்கு போய் இப்படி கெஞ்சுறாரு? இப்படி அந்த குடிக்க அடிமையாகணும்? அண்ணாச்சி அண்ணாச்சி, நான் நாகராஜ் பேசுறேன். அண்ணாச்சி, கடை முட்டிங்களா? இல்ல 10:30 மணி முடிடுன்னு தெரியும். பிளாக்ல தான் ஓடுதாண்ணா. இல்ல ஒரு ஆஃப், இல்ல ஒரு குவார்டர் இருந்தா கூட போதாண்ணாச்சே. இல்ல அண்ணாச்சே, உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அண்ணா. எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருப்போம் உனக்கு, என்னையும் அசிங்கம் வச்சுட்டியா? வச்சுக்கிறியா உனக்கும்? இவனுங்களாம் மாமாற என்னடா நிதே 2 கட்டிங்க மச்சே. மச்சே அப்படி வச்சுக்கோ. 5 நிமிஷம் அங்கே வரேன். சிக்கனோட வேண்டாம். பத்துக்குள்ள அச்சு காலி பண்ணிடுறா. வந்து மச்சி, சாரி மச்சி, உன்னை போய் தப்பா நிமிஷம் பத்தியா? 5 நிமிஷம் அங்கே இருப்பேன். ஓகே 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 ஓகே. எப்பா கடவுளே, நன்றிப்பா சாமி. 2 கட்டிங் இதுதான், இல்ல கண்டாம இருப்பேன் நீ. நல்ல வேலை. உண்மையா சொல்லு, அந்த பாட்டில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. அப்போ இது எப்படி? இது என் பேபி மேல இந்த ஸ்டிக்கரு, இது எப்படி உன் மேல வந்தது? வாப்பா உட்கார். சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிமேதான் சாப்பிட. என்னடா இது, ஒன்னா சாப்பிட்டு வெளியே போ, இல்ல சாப்பிட நேரத்துக்காக திரும்பி வா. இப்படி சாப்பிடாம ஓடிட்டே இருந்தாலும் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரிடா, உன்னோட ஒரு விஷயம் பேசணும். என் ரூமுக்கு வா. புது பிரான்ச் ஓபன் பண்ண பத்தி உங்ககிட்ட பேசணும். சரியா? சரிப்பா வா. ஹலோ. ஆமா ஸ்டாக்ல அனுப்பிச்சிருங்க. ஆமா யா ஓகே. ஓகே ஃபைன். ஏங்க, உங்க அப்பா புது பிரான்ச் திறக்கிறத பத்தி பேச கூப்பிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் தான் ரிப்பன் கட் பண்ணி புது பிரான்ச்சை ஓபன் பண்ணணும். இன்விடேஷன்ல ஏன் பேர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் பில்ல நான் தான் போடுவேன். புரிஞ்சுதா? சரி கல்பனா. அது திறப்பு விழா பத்தி உங்க அப்பா என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா இருக்கணுங்க. அவர் ஏதாவது சொன்னாலும் நீங்க விட்டுறாதீங்க. சரி கல்பனா. சரி சரின்னு என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றதுக்கெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு வந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஏதாவது தப்பா பேசிடக்கூடாதுல்ல, அதனாலதான் எச்சரிக்கிறேன். ஏன்னா இது என்னோட கௌரவ பிரச்சனை. இது நடந்தாதான் உங்க அப்பா என்ன இன்சல்ட் பண்ண ரணம் ஆறும். ஏன் கல்பனா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஆம்பளைங்க வெளியில போறவங்க,
4 பேரை பார்த்து 4 விஷயம் பேசுறவங்க. ஆனா பொம்பளைங்க வீட்லயே இருக்கிறவங்க. புருஷன் வீட்டை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்காதவங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி மாதிரியே யோசிக்காதீங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் சூடா தோசை ஊத்தி வைக்கிறேன். நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் பேசிட்டு வர வரைக்கும் என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. போங்க, போய் தெளிவா பேசிட்டு வாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதும் திறக்கிற பிரான்ச் என் மனைவி கையால திறந்து வச்சாதான் கௌரவமா இருக்கும். அவ நம்ம வீட்டு மூத்த மருமக. அவளுக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க அவளை மதிப்பாங்க. ப்ளீஸ் நிறுத்துறியா? கொஞ்சம் அமைதியா பேசு. போங்க, போய் பேசுங்க. பேசுங்க, போங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பா வா, ஆ. நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்ண போறோம்ல, ஆமாப்பா. அதுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல எழுதியிருக்கிறேன். ஆ முக்கியமா நல்ல ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணணும்டா. சரிப்பா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ. கடைனா பல விதமான கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கடா. ஆ. வயசானவங்க, யங்ஸ்டர்ஸ், ஆ. ஆம்பளைங்க, பொம்பளைங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆ, ஆ, இப்படி பல பேரையும் டீல் பண்ற மாதிரி ஸ்டாஃப் செலக்ட் பண்ணணும். ஆ, ஓகே, சரிப்பா, பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும், அலவன்ஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நீயே டீல் பண்ணிக்க. ஆ, சரிப்பா. அப்புறம் இனாகுரல் டே அன்னைக்கு நாம எப்பவுமே ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுப்போம், தெரியுமா? ஆ, ஃப்ரீனா ஃப்ரீ ஆஃப் மார்ஜின், புரியுதா? அதுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ்னு டிசைட் பண்ணணும். ஆ, ஹை பிரைஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துட முடியாது. சரி. லோ பிரைஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அயர்னு, ஆ, ஹீட்டரு, ஆ. ஃபேனு, அப்புறம் மைக்ரோவேவ், ஆ, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்கு நிறைய பப்ளிசிட்டி கொடு. சரிப்பா. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் மட்டும் தான் சொல்லிடு. ஆ, 0 மார்ஜின், நாம வாங்கின விலைக்கே கொடுத்துறோம், அவ்வளவுதான். சரியா? ஆ, சரிப்பா. ஓகே. thirdly இன்விடேஷன்ஸ். கேர்ஃபுல்லா என்னென்ன இன்விடேஷன் செலக்ட் பண்ணு. ஆ, இம்பார்ட்டண்டா யாரையும் விட்டுறாத. ஒரு தடவைக்கு 2 தடவையா செக் பண்ணு. யாருக்கெல்லாம் எப்படி அனுப்பணும்னு உனக்கே தெரியும். ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ்க்கெல்லாம் நேரா போய் சொல்லணும், அதான் மரியாதை. ம், பாக்கி பேருக்கெல்லாம் போஸ்ட்லயோ கொரியர்லயோ அனுப்பிச்சா போதும். ரொம்ப மார்ஜினல் பீப்புளுக்கு போன்ல சொன்னா கூட போதும். ஆனா ஒத்துரை விட்டுறாத. கேர்ஃபுல்லா இரு. ஆ. செஞ்சிடறியா? சரிப்பா. அப்புறம் வர்றவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும்பா. ப்ராப்பரா எல்லாம் செய்யணும். கேட்டரிங் எல்லாம் நல்லா இருக்கணும். வர்றவங்களை ரிசீவ் பண்றதும் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே? ஆ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. வர்றவங்க எல்லாம் ரொம்ப நிறைவோட போகணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். புரியுதா? ஆ, சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஷாப் ஓபனிங்க்கு யாரப்பா கூப்பிடுறோம்? அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? ஆ, யாராவது பெரிய விஐபி, சினிமா நடிகை, இல்ல பொலிட்டிக்கல் லீடரை வச்சு ஓபன் பண்ண போறோமாப்பா? சினிமா ஆர்டிஸ்ட், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா விஐபின்னு சொன்னியா, அது கரெக்ட். ஆனா சாதாரண விஐபி இல்ல, டபுள் விஐபி, விவிஐபி. புரியல? வி ஃபார் வேதவல்லி. சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்ல உன்னை கன்சல்ட் பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் உன்னை கேட்காமே முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா இதுல உனக்கு பூர்ண சம்மதம் இருக்கும், மறுப்பே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன, கரெக்ட் தானே? ஆ, ஆமாப்பா, நல்ல விஷயம்தான். குட் குட். அதனால இன்விடேஷன்லாம் வேதவல்லி பேரை போட்டுரு. ஆ. சரி, சரி. போயிட்டு வா, போயிட்டு வா. ம். இவகிட்ட எப்படி இதை சொல்றது? அப்பா பேச்சையும் மீற முடியல, இவ பேச்சையும் தட்ட முடியல. என்ன சொல்லி சமாளிக்கிறது? பேசியாச்சா? ஆ, பேசிட்டேன். என்னங்க, ஆ? நான் ரிப்பன் கட் பண்ணி கடையை திறந்து வைக்கிறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாரா? என்ன பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் போய் பேசட்டுமா? கல்பனா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசணும்? அப்பா நீ கடையை திறக்க சம்மதிச்சிட்டாரு. இன்விடேஷன்ல கூட உன் பேரை போட சொல்லிட்டாரு. சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டாங்கல்ல. இனிமே குவார்டர்லாம் கிடையாது மச்சி, டெய்லி ஃபுல்லே. அடக்குனா அடங்குற ஆளானா, இழுத்ததும் பிரியிற நூலானா.
எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கேன், டிசி குத்து அவங்க அப்பா வீட்டுக்கு அமுச்சிட வேண்டியது தான்.